தமிழகத்தில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை குறைவாக பெய்யும் என்று வானிலை மையத்தின் இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்தார். சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் பாலச்சந்திரன் ஞாயிறன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 30ஆம் தேதி முதல் துவங்கியிருப்பதாகவும், அடுத்த 2 தினங்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் உள் மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக கூறினார். மேலும் சென்னையில் இடைவெளி விட்டு மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் 7 சென்டிமீட்டர் மழையும், வலங்கைமான், தொழுதூர், பெரம்பலூரில் தலா 6 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது என்று தெரிவித்த பாலச்சந்திரன், வழக்கமாக பெய்யும் 44 சென்டிமீட்டர் என்ற அளவை விட இந்த ஆண்டு 10% குறைவாக மழை பெய்யும் என்றும் கூறினார். ஈரப்பதம் நிறைந்த கிழக்கு திசை காற்று தென்னிந்திய பகுதிகளில் பரவி மழை பெய்துள்ள நிலையில் வடகிழக்கு பருவமழை இன்று, அதாவது அக்டோபர் 30ஆம் தேதி முதல் துவங்கியுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். சென்னை பொறுத்தவரையில் இடைவெளி விட்டு சில முறை மிதமான மழை பெய்யக்கூடும்.